வக்ஃபு சட்டத்துக்கு எதிரான வழக்கில் நடுவண் அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. இடைக்கால ஆணைகள் நாளை வரை நிறுத்தி வைப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன உறுப்பினர் பதவி. தமிழக சட்டப்பேரவையில் சட்ட முன்வரைவு நிறைவேற்றம். கல்வி நிறுவனங்களில் சாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி ஆணை. அனைத்து சமுதாய மக்களின் வளர்ச்சிக்காகவே சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறவுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் விளக்கம். பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே, கூட்டணி ஆட்சி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். சென்னை மற்றும் புறநகரில் வெளுத்து வாங்கிய திடீர் கனமழை. கோடை வெயிலின் தாக்கம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக மே 14ஆம் தேதி பதவியேற்கிறார் மூத்த நீதிபதி PR கவாய். கோவையில் கல்லூரி மாடியிலிருந்து குதித்து மாணவி தற்கொலை. நிர்வாகம் திருட்டு பழி சுமத்தியதே காரணம் என பெற்றோர் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடையை மகளின் கணவர் மணக்கொடையாக கேட்டு மிரட்டுவதாக உரிமையாளர் காவல்துறையில் புகார். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 245 விழுக்காடு வரி விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு.